வணக்கம் மக்களே. இது நம்ம சிங்கப்பூர்ல உட்லேண்ட்ஸ் வாட்டர் ஃப்ரண்ட்ல இருக்கோம். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா இங்க இருந்து தான் பக்கத்துல தான் மலேசியா இருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் பார்டர் தான். நம்ம பார்டர் பக்கத்துல தான் இருக்கோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பில்டிங்ஸ் எல்லாம் தெரிகிறது மலேசியா. நான் இங்க இருக்கிறது சிங்கப்பூர். அவ்வளோ அருமையான இடம்ல. இந்த ரோடு வழியா தான் மக்கள் தினமும் போயிட்டு இருக்காங்க சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும். இது இந்த ஊரோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இடம். பார்த்தீங்கன்னா இது கடலோரமா நடக்கிறதுக்காக சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. ஈவினிங் இன்னும் நல்லா இருக்கும். தூரமா ஒரு பாலம் தெரியுது இல்லையா? அதை நம்ம பக்கத்துல போய் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையில ஒரு ரயில் போக்குவரத்து கூட இருக்கு. அந்த ட்ரெயின் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ரயில் நான் பயணம் பண்ணியிருக்கேன். இந்த பிரிட்ஜில் நடந்தும் போயிருக்கேன். மிக அருமையா இருக்கும். இனிமே நான் இந்தியால இருக்க மாதிரி அந்த ரயில்வே அந்த மாதிரியே இயங்குது. இந்த ஒரு ரயில் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. அப்படியே போலாம். நல்லா தான் இருக்கும். இந்த இடம் பார்க்கறதுக்கே அருமையா இருக்கும். மக்கள் நடைப்பயிற்சிக்கு, அப்புறம் சைக்கிள் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இடத்த பயன்படுத்துவாங்க. இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நடக்கிறது, சாப்பிட்றது, இந்த பார்க்ல இதுல உட்கார்ந்து இருக்குது, அப்படியே எல்லாம் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பசுமையா இருக்கும். மலேசியா பாருங்க, என்ன அதுவுமே ரொம்ப பசுமையா இருக்கும். சிங்கப்பூர் மட்டும் டூர் வந்தீங்கன்னா மக்களே, இந்த ஒரு இடத்த பாருங்க. உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க வந்தீங்கன்னா ஒர்த்தா இருக்கும். ஈவினிங் வந்தீங்கன்னா சன்செட்டுக்காக நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அதுவுமே நல்லா இருக்கும். அந்த பாலத்துக்கு பக்கத்துல கடலுக்குள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. அங்க தூரமா தெரியிற அந்த வெள்ளையா தெரியுது இல்லையா? அதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். ஸோ நான் பக்கத்துல போய் பார்க்கலாம். மிக அருமையா வடிவமைச்சிருக்காங்க மக்களே இந்த இடத்த. மக்கள் சரியா பயன்படுத்தணும். ஒரு பார்டர் ஒரு பார்டரா இல்லாம அது ஒரு மக்கள் பயன்படுற இடமாவும் அதை சரியா பயன்படுத்தியிருக்காங்க. இங்க உட்கார்ந்து ரசிக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும்.
அப்படியே வந்துட்டு இருந்தா மக்களே, இது வந்து ஊர்ல சிங்கப்பூர்ல மழை பெய்யுற தண்ணி எல்லாம் இந்த வழியா தான் வந்து இந்த கடல்ல கலக்குது. அந்த மாதிரி ஒரு இடம். பார்த்தீங்கன்னா தெரியும். கீழ. அப்படியே வாங்க போலாம். மீன் பிடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க இங்க. இது ஒரு பார்க்கு. அந்த இன்டர்நேஷனல் பார்டர ஒட்டியே ஒரு பார்க் வச்சிருக்காங்க. மிக அருமையா இருக்கு. இங்க பார்க்ல வரவங்களுக்கு, விளையாடுறவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வச்சிருக்காங்க. ஸோ அதோ தெரியுறது வந்து ரெஸ்ட் ரூம். தண்ணி குடிக்கிறதுக்கு வசதியும் இருக்கு. ஃப்ரீயா இருக்கு. அப்புறம் ஏதாவது கேன்ட்ரிங் வாங்கணும்னாலும் மிஷின் வச்சிருக்காங்க. வெண்டிங் மிஷின். ஸோ அதுவுமே இருக்கு. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா, அந்த பார்டர ஒட்டி உள்ள ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க மக்களே. சூப்பரா இருக்கா? அப்படியே தண்ணி 2 பக்கமும் தண்ணி. 3 பக்கமும் தண்ணி. நடுவுல அப்படியே அருமையா நடக்கலாம், ஓடலாம். உள்ள மட்டும் குதிக்கக்கூடாது. போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாங்க. நம்ம உள்ள வந்துட்டோம். தண்ணிக்குள்ள. சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா சிங்கப்பூர். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மலேசியா. நடுவுல பார்த்தா ஒரு பிரிட்ஜ். அப்படியே இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டே சன்செட் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு நாள் ஈவினிங் வந்து இங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு சன்செட் பார்ப்போம். இப்பவே ஒருத்தர் ஓடிட்டு இருக்காங்க. இந்த இடம் எப்படி இருக்கு மக்களே?